பழக்கத்துக்கு மாறான ஒரு காரியத்தை செய்யும்படி உங்களை தூண்டி விடலாம். மற்றவங்க செஞ்சாங்களா இல்லையான்னு பார்க்காதீங்க. அவருக்காக செய்யறீங்களா? அவரை நேசிக்கிறதுனால செய்யறீங்களா? அவரை விசுவாசிப்பதன் நிமித்தமாய் செய்யறீங்களா? அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்யறீங்களா? அப்போ போய் செய்யலாம். ஏன்னா நாளைக்கு அது பயங்கரம் வேற லெவல்ல வரும். அது யாருமே அப்படி செய்யலைன்னா கூட பரவாயில்ல. சில நேரம் நாம என்ன நினைச்சிடறோம், மற்றவங்க இப்படி செய்யறாங்களா, யாருமே இப்படி செய்யலையே, அப்ப நான் மட்டும் எப்படி செய்யறது? ஆனா எல்லாரும் அப்படி நினைச்சிருந்தா எதுவுமே நடந்திருக்காது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு உதாரணம் கொடுக்குற. சண்டே ஸ்கூல் நடக்குது இன்னைக்கு. பிள்ளைகள்லாம் அங்க சண்டே ஸ்கூல் அமைச்சிருக்காங்க இல்லையா? ஒரு காலத்துல உங்களுக்கு தெரியுமா, சண்டே ஸ்கூல்னு ஒண்ணுமே இல்லையா. பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல்னு வைக்கவே மாட்டாங்களாம். இங்கிலாந்து தேசத்துல எல்லா குடும்பமா வந்து சர்ச் அட்டன் பண்ணிட்டு ஒரு மாசம் மாதிரி நடக்கும். சர்ச் அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். சண்டே ஸ்கூல்ல நடக்காது. பிள்ளைகளை தனியா கொண்டு போய் அவங்களுக்கு போதிக்கிறதெல்லாம் கிடையாது. இது எப்படி தொடங்குச்சுன்னா, அதுல சிலர் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணாங்க. ஒரு முக்கியமான நபர் பேர் வந்து ராபர்ட் ரைக்ஸ். அவர் வந்து சிறையில ஜெயில இருக்கிறவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வாராம். ஜெயில இருக்கிறவங்க பயங்கரமான குற்றவாளிகள், அவன் ஜெயில இருக்கிறான். அவனை போய் அவனுக்கு ஊழியம் செஞ்சு சுவிசேஷம் சொல்லி அவனை திருத்த பார்ப்பாரு. அப்புறம் அவருடைய அனுபவம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இவங்களை திருத்துறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவங்கள்ட்ட மல்லு கொடுக்கறது போல இவங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கிறப்போ அப்பவே பிடிச்சிருந்தா. சர்ச்சுக்கு தானே வரானுங்க. இங்கிலாந்து தேசம் கிறிஸ்தவ தேசம், எல்லாரும் சர்ச்சுக்கு வரானுங்க. கரெக்டா? வரலன்னா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. சர்ச்சுக்கு வராங்க. அப்ப அங்கேயே அவங்கள தனியா கொண்டு போய் பிள்ளைகளுக்கு ஸ்பெஷலா நடத்தியிருந்தா இவங்க இப்படி வந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அங்கேயே பிடிச்சிருக்கலாமேன்ட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த ஐடியாவை ஃபாலோ த்ரூ பண்றாரு. யார் இங்கிலாந்து தேசத்துல சண்டே ஸ்கூலே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு அப்படி பிள்ளைகளுக்கு தனியா சொல்லித்தர பழக்கம்லாம் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்ற, சாபத் ஸ்கூல் என்று அந்த பேர்ல, சொல்ல போன அந்த காலத்துல வார நாட்கள்ல பிள்ளைகள் ஸ்கூலுக்கே போக மாட்டாங்களா. முக்காவாசி பிள்ளைகள் பணக்காரங்களை தான் போவாங்க. பணக்காரங்களுக்கு தான் அப்படிப்பட்ட படிப்புலாம் இருக்கும். வார நாட்கள்ல பிள்ளைகள் வேலை செய்ய போவாங்க. ஒரு வயசு வந்துட்டு வேலை செய்ய போவாங்க. அதனால சாபத் டேல மட்டும் ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு வரப்போ பிள்ளைகளை தனியா வச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள நடத்துற அந்த ஒரு பழக்கத்தை ஒரு சிலர் தான் முதல் முறை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு அவங்க செஞ்சதுதான் உலகமே காப்பி அடிக்குது. அவங்க வந்து யாரும் செய்யலையே நினைச்சது செய்யாம விட்டுருந்தா அப்படி பார்க்க. விபிஎஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஒரு காலத்துல அதெல்லாம் செய்யப்படவில்லை. யாரோ ஒருத்தருக்கு ஐடியா தோணுச்சு, ஏன் செய்யக்கூடாது, சும்மா இருக்காங்களே பிள்ளைங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமே, அவங்கள கடவுள் காரியம் போதிக்கலாமே அப்படின்னு செஞ்சாங்க. இன்னைக்கு பாருங்க இப்படி இருக்கு. நம்ம சபையில் 2 வாரம் விபிஎஸ் நடத்துகிறோம். 100கணக்கான பிள்ளைகள், எத்தனையோ சபைகள் நடக்குது. உலகம் அதாவது யாராவது ஒருத்தர் முதல்ல செய்யறாங்க, அப்புறம் மற்றவங்க எல்லாம் காப்பி அடிக்கிறாங்க. ஆகவே தேவன் உங்களை தூண்டி விட்டார்னா, உங்களுக்கு அவருக்காக ஒரு காரியத்தை செய்யணும்னு தோணுச்சுன்னா செஞ்சிருங்க. அது